கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. புஷிக்கு ஆகாத ஒருத்தர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு. அதற்கு பெரிதும் உதவியவர் ஜான் ஆரோக்கியசாமி. செங்கோட்டையின் பின்ன என்ன நடக்கும், 2 நாள் பேசுவாப்புல, கம்முன்னு கேட்டுன்னு இருப்பாப்புல. அப்புறம் 77 சரி 77 நின்னீங்க, சரி எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டீங்களா, சரி எல்லாம் கேட்டு அதுக்கு மறுநாள் அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸில் திவாகரம் வினோதம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே ஒருத்தர் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பாட்டு சங்கீத ஸ்வரங்கள். புஷியோடைய ஆதிக்கம் அதிகம், ஆதவோடைய ஆதிக்கம் அதிகம், விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு இன்னும் போதியமான ஒரு அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை, பொதுவாக அந்த கருத்து இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இருக்கா? எனக்கு அது லைட்டாக இருக்குது. போதுமான அரசியல் அறிவு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. எதுவுமே தெரியாமல் எப்படி ஒருத்தர் அரசியல் கட்சி ஆசைப்பட்டா வர வேண்டியது என்ன? ஆசை சிஎம் கனவு. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஸ்டார் ஹோட்டலில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் நடத்தின அனுபவம் இருக்கும்ல. ஸ்டார் ஹோட்டல்னு என்ன அர்த்தம்? அரசியல் வாங்களே சார். ஏன் இப்போது அனுபவத்திலே தான் இப்போ நீங்களும் அதே தான் ரிப்பீட் பண்ணுறீங்க. இப்போ வராங்க கற்றுக்கிட்டு 26 ஒரு ப்ராக்டிஸ் அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்கல்ல, ஏன் அது பரவே கூடாதுன்னு சொல்கிறீங்க? ஏங்க நீங்கள், நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், அதுக்கு நான் கொஞ்சம் படிச்சுட்டு வரணும் சொல்லாதீங்க. அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, மக்கள் எல்லாமே என் பின்னாடி இருக்காங்க, மக்கள் எல்லாமே இருக்காங்க என் பின்னாடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க. அந்த 20% சிக்கல். உங்கள் ரசிகர்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க. இல்லை, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இருப்பாங்க. ஒரு பர்சன்ட் நீங்களே சொல்லியிருக்கீங்க, முஸ்லீம் வாக்குகள்லாம் இங்கே வரப்போகுது அப்படின்லாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒரு தொகுதிக்கு அது மட்டும் போதுமான்னு கேட்குறேன் ஜெயிக்கிறதுக்கு. அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிலாம் கேள்விப்படுறோம் சார். அந்த பொறுப்பு கொடுக்கும்போது இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கீழே வருவாங்களா, வேலை செய்வாங்களா? புஷி அண்ட் ஆதவ் கீழெல்லாம் வருவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ராகுல் என்ன சொன்னார் செங்கோட்டையன் அப்படின்னு கேட்பாப்புல, அண்ணா எப்படிலாம் செயல்பட சொன்னார், அப்படி செயல்பட போகிற இல்லைண்ணா, அது எப்படிண்ணா நீ தானே சொல்லணும், வழக்கம் போல் என்ன செய்வேன், சும்மா தானே இருப்பேன், அதை பார்த்துட்டு போ, அவ்வளோதான். விஜயே நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா ஃபுல்லாக புஷி போட்ட ஆட்கள், புஷி தான் எல்லாரும் கூடயும். நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி, ஏம்மா குழந்தைய தூக்கின்னு வரக்கூடாதுன்னா குழந்தைய தூக்கின்னு வந்துக்கிறேன், ஏப்பா செங்கோட்டைன்னு எனக்கு தெரிஞ்சு பிஜேபியுடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு இதோட பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க டிஎம்கேல. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம். அதிமுகனுடைய முன்னாள் அமைச்சர், மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தாவேக்கால இணைகிறாரு, விஜய் முன்னிலையில் இணைஞ்சிட்டாரு. இதில் என்னென்னா, ஆதவ் அவர்களுடைய முழு முயற்சினால தான் கட்சிக்குள்ளே வந்தார் அப்படிங்கிற ஒரு தகவலாம் இருக்குது. உண்மையா? இதை பற்றி பேசலாம் சார். நான் ஆதவுடைய முன்முயற்சி இல்லைன்னு சொன்னால் யாருடைய முன்முயற்சின்னு சொல்ல வேண்டியது இருக்கும். அதனால் புஷிக்கு ஆகாத, புஷியை ஓரங்கட்ட நினைத்த ஒருத்தர் இந்த முயற்சி எடுத்திருக்காரு. அதற்கு பெரிதும் உதவியவர் ஜான் ஆரோக்கியசாமி. என்னங்க, ஜான் ஆரோக்கியசாமி புஷியை ரொம்ப க்ளோஸாக அப்படின்னா அது போன வாரம். அங்கே தான் கோஷ்டி அப்படியே மாறிக்கிட்டே இருக்கும். அந்த அடிப்படையில் புஷியுடைய ஆதிக்கம் இருந்ததுன்னா, ஏற்கனவே நம்ம பல தடவை பேசியிருக்கோம், ஒரு ஓசோன் படலமாக யாரையுமே உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டாருன்னு. எவ்வளோ பேர் இன்றைக்கி செங்கோட்டையனை போய் தூக்கி சுமந்துட்டுருக்காங்க. கேஎஸ் ராதாகிருஷ்ணன், பழக்கற்பையா, ஜெயந்தி நடராஜன், எவ்வளோ பெரிய லீடர்ஸ் அவங்களாம் உள்ள சேர்க்கல. இங்கே காளியம்மாள் ஒரு பெரிய மீனவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பெண் லீடரு, நல்ல பேச்சாளர், சேர்க்கவே இல்லை. மருது அழகராஜ் அருமையாக எழுதுவார், சேர்க்கவே இல்லை. இன்னும் பலர் உள்ளே சேர்க்கவே இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? புஷியும் ஜானும் ஒன்றா சேர்ந்துட்டு யாரையும் உள்ளே விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. ஹெலிகாப்டர்லேயே வந்தால் கூட நான் சேர்க்கவே மாட்டேன் அப்படின்னாரா, அதனால் சேர்க்கவே இல்லை. இப்போ எப்படி செங்கோட்டையனை சேர்க்குறாங்க? இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இவர்களுக்கு ஒரு பயம் வருது. சரி, தேர்தல் நெருங்குது, யாரையாவது நம்ம இது பண்ணலான்னு. அதில் ஒரு முக்கியமான தலைவர் விஜய்கிட்ட ஃபாத்தியா ஓதுறார். சார், இந்த மாதிரிலாம் இல்லைன்னா கொண்டு வந்தால் நம்ம அதாவது கொஞ்சம் இப்படி பண்ணலாம் சார்னு. பண்ணலாமேன்னு சொல்லிட்டு விஜய் அனுமதி கொடுக்குறாரு. அந்த அனுமதியை வாங்குறதுல 2 பேர் தான் விஜய்கிட்ட பேசுவாங்க. விஜய்க்கு யார் 2 பேர் நம்புவார்னா, புஷியை தான் எப்போவுமே நம்புவார். இன்னொரு பக்கம் இப்போ புதுசாக ஜான் என்ன சொன்னாலும் நம்புவார். இவங்க 2 பேர் தான். பிரசாந்த் கிஷோர் வந்தார்ல, அப்படி இப்படின்னாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் போய் தலைவரை பிரசாந்த் கிஷோர் இந்த மாதிரிலாம் நான் பார்த்துக்கிறேன்ட்டு, ஏங்க வாங்க எதாக இருந்தாலும் அவங்க 2 பேர்கிட்ட சொல்லுங்கன்ட்டாப்புல. அவர் கோச்சின்னு போயிட்டார். அவர் முடிஞ்சிச்சா, நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாரு, எனக்கு புஷியும் ஜானும் தான் அப்படின்னு. அப்போது புதுசாக வர்ற ஒருத்தர்
ஜானை இது பண்ணி புஷியுடைய இதை அடக்கணும் அப்படின்ட்டு பேசி இன்றைக்கி செங்கோட்டையனை உள்ளே கொண்டு வராங்க. இது வந்து வெளியில் பார்க்கறதுக்கு புஷிக்கிட்ட ஆதவ் இது செங்கோட்டையன்ட்ட புஷி மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி. உண்மையிலேயே புஷிக்கிட்ட தான் செங்கோட்டையன் மாட்டிக்கிட்டார். ஏன்னா இவர் அதிர்ந்து பேசாதவர். பேச ஆரம்பித்தால அங்கே எம்ஜிஆரால், இங்கே கீழே பார்த்து இனம் காட்டப்பட்டவன், அங்கே பார்த்து புரட்சி தலைவியால், இங்கே பார்த்துட்டு அடையாளம் காண, இப்படி சொல்கிறதுக்குள்ளே நம்ம ஆனால் அப்படி பேசிட்டாருன்னா அந்த வரணுன்ட்டு போயிட்டு வந்துடலாம். அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருப்பார். இவர் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று பெரிய ஆஃபர் இவருக்கு. ஏன் ஆஃபர்னால் டிஎம்கேக்கு ஏடிஎம்கே ஒன்றும் இல்லை அப்படின்னு காமிக்கணும்னு ஆசை. அவங்க அதை தான் அந்த நரேட்டிவ் தான் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ இவர்களால் பெருசாக ஐயோ இது பாருங்க ஐயோ இவர் இவ்வளோ பெரிய ஆள் வெளில வந்துட்டார் அப்படி இப்படின்னு. அப்போ அவ்வளோ பெரிய ஆளை தாவேகளை சேர விட்டால் நமக்கு அசிங்கம், நம்ம இழுப்போம் அப்படின்ட்டு தான் நேற்று பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சு. அவர் சொன்னது என்னன்னா, நான் பேசவே கிடையாது இங்கே திமுக அதிமுக நீங்கள் தான் பேசவே மாட்டீங்களா? நீங்கள் தான் பேசவே மாட்டீங்களே. பேசினாலும் அங்கேயும் இங்கே பார்த்து அரை பேசுவீங்க. பேசவே கிடையாது. தான் காலைல 8:30 மணிக்கு போனாரா? காலைல 8:30 மணிக்கு வந்துக்கிறாப்புல அப்படியே வெளியே அப்படியே நைஸாக வச்சா டமுங்க மொத்தம் ஐயோ அப்படின்னு கத்தியிருக்கான். ஏய் யார் பாருன்னா, சார் நான் அந்த சேனலுடைய கேமராமேன் சார். இங்கே என்ன பண்ணுறேன் சார், நீங்கள் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறதா அங்கேயே படுத்துனுக்குறோம் சார். எந்திரா அண்ணன் வெளியே போகிறாரா அப்படின்னு பார்த்தா எல்லா சேனல் கேமராமேன் நின்றுக்கிறான். இவர் இல்லைப்பா இருங்கப்பா நான் சும்மா அப்படி வாக்கிங் போகிறேன்னு கார் எடுத்துகிட்டு போயிருக்காரு. எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிறான். யாரை சந்திக்கிறதுக்கு? சேகர் பாபு சந்திக்கிறதுக்கு. சுற்றி பார்த்துருக்காரு. இவனுக்கு விட்ற மாதிரியே இல்லை, அப்படியே ஓட்டினே வந்திருக்காரு. திரும்பி மறுபடியும் வீட்டுக்கே வந்துட்டார். அதுக்கு பிறகு ராஜினாமா பண்ணுறதுக்கு போகிறதுல அண்ணா அங்கே பார்த்துக்கலாண்ணா அப்படின்ட்டு அங்கே வச்சு பேசியிருக்காங்க. ஸோ ஒரு வதந்தி ஒன்று சுற்றிட்டு இருக்கு. என்னென்னா, நேற்று சேகர் பாபு செங்கோட்டையன் சந்திச்சாங்க, பேசுனாங்க. இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள், அதனால் இன்றைக்கி அந்த கட்சியில் சேராதீங்க, நாளைக்கு சேருங்க அப்படின்னு ஒரு ரூமை சுற்றிட்டு இருக்கு. எல்லாருமே ஷேர் பண்ணிட்டுருக்காங்க. உண்மையா அது? நேற்று இந்த பேச்சுவார்த்தை போதா பெரிய ஆஃபர்லாம் வைக்கிறாங்க. ஈவன் செந்தில் பாலாஜி பேசுகிறாரு, அனுராஜா பேசுகிறாரு. இவர் இங்கே போனார்னா ஈஸியாக இவர் துரோகின்றுவாங்க. ஏன்னா காலமெல்லாம் நீ என்ன சொல்கிறீங்க, இன்றைக்கி விட எப்போ பேசினாலும் நான் சொல்லுவார் தெரியுமா, நான் பாருங்கள் விஜயகாண்ட் ஆகிட போகிற ஒரு நாள் பொறுத்து என்ன எப்போ வந்தாலும் எம்ஜிஆரால் இனம் காட்டப்படும், ஜெயலலிதா ஆட சும்மா இதை தவிர வேறு எதுவும் பேச மாட்டேன்ற மாதிரி தான். அப்போது அந்த மாதிரி எம்ஜிஆர் கூட இருந்து ஜெயலலிதா கூட இருந்து இன்றைக்கி எல்லா இதையும் அனுபவிச்சுட்டு வெளியே வர்றீங்க. நீங்கள் அந்த கட்சியே காலி பண்ணுற அளவுக்கு டிஎம் கூட போனீங்கன்னா இன்னும் அசிங்கம். துரோகின்னு ஈஸியாக தள்ளி விட்ருவாங்க. உங்களை அதிமுக தொண்டர் கூட ரசிக்க மாட்டாங்க. தாவேக்கால போனாலும் அதான் கதை. அப்போது இவர் நேற்று அந்த ஆஃபரை இது பண்ணிட்டு இங்கே வந்து சேர்றாரு. சேரும்பொழுது நேற்று சொன்ன மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் நீங்கள் சேருனா சேருங்கண்ணே, கடைசியாக சரி கேட்க மாட்டேங்கிறீங்க, நாளைக்கு சின்ன ஒரு பிறந்த நாள்ண்ணே, நாளைக்கு வேணால் சேருங்கண்ணே. ஆனால் இன்றைக்கி தான் சேர்ந்து நீ நல்ல நாள் போல் இன்றைக்கி சேர்ந்து சின்ன ஒரு பிறந்த நாளை ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டார். அதனால் இந்த ரூமரு கிட்டத்தட்ட உண்மையாக கூட இருக்கலாம். இப்போது செங்கோட்டையன் என்பவர் ஒரு மூர்த்த அமைச்சர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், 9 டைம் எம்எல்ஏவாக இருந்தவர். இவர் ஒரு 50 ஆண்டுகால எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டவர். தாவேக்கா மாதிரி புது கட்சிக்குள்ளே வரும்போது இங்கே சில கோஷ்டிகள் இருக்குது, நம்ம கேள்விப்படுறோம் சார். புஷி ஆனந்துடைய கோஷ்டி ஒன்று, ஆதவர்ஜுனா கோஷ்டி ஒன்று, சிடிஆர் நிர்மல்குமார், ஜானவரேசி, ஒரு 4 விதமான கோஷ்டி இருக்குது அப்படின்னு கேள்விப்படுறோம். இவங்களுக்குள்ளே ஒரு வராரு அப்படிங்கும்போது இவங்களை எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி போகிறாரா, இல்லை இவங்களுக்கு கூட இணைந்து வேலை செய்வேன் அப்படின்லாம் சொல்கிறாரு? அந்த மாதிரி நடக்குமா? என்ன நடக்கும்னு சொல்லிட்டா சரிக்கூடாது. விஜய் கட்சி ஆரம்பித்த உடனே இப்போ கூட ஒரு பிரபல நடிகைகிட்ட பேசியிருந்த போது அவங்க சொன்னாங்க, அவர் மூடி டைப் ஆச்சே, யார்கிட்டையுமே பேச மாட்டார், அவரு போய் கட்சி எனக்குலாம் ஆச்சரியம், யார்கிட்ட பேசுவார் அவர் அப்படின்னு. விஜய்க்கு என்ன பிரச்சனைனா, யார்கிட்டயா பேசிட்டோன்னா நம்ம தப்பாக எதாவது பேசிட்டோன்னு வெளியில் சொல்லிடுவாங்கன்னா யார்கிட்டையும் பேச மாட்டார். அவர் ப்ரெஸ் மீட் வராத காரணமும் அவருக்கு இந்த பிரச்சனை தான். யார்கிட்ட பேசுவார்? புஷிகிட்ட மட்டும் பேசுவார். இல்லாட்டி அவர் பேசினதா புஷி ஏதாவது ரீல் ஓட்டுவார். தலியூர்ட்டு இப்போ தான் பேசினேன், தலியூர் வந்து சொல்லிக்கிறாரு, 1 to 1 உட்காந்து பேசணுன்னு. இது ஒரு பார்ட்டு. ஜான் ஆரோக்கியசாமி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னு போகிறாரு. அவர் நான் கட்சிக்குள்ளே ஆளை கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஓட்டி. இப்போ 2 பேர்ட்டு மட்டும்தான் பேசுவார் விஜய். நீங்கள் எதாவதுனா அவங்கள்ட்ட தான் கேட்டுக்கணும், அவங்க தான் பண்ணணும். மற்ற எல்லாரையும் நியமிக்கிறது யார்? நம்ம புஷி ஆனந்த் தான். இன்றைக்கி மாவட்ட செயலர் எல்லாமே புஷி ஆனந்த். இந்த நேரத்தில் தான் ஆதவ ஒரிஜினாவே இவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஏடிஎம்கே போயிட்டாருங்கன்ட்டாங்க. அப்புறம் விஷ்ணு ரெட்டின்னு அவர் ஃப்ரெண்டு, விஜய் ஃப்ரெண்டு, அவர் விஜய்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஆதவ ஒரிஜினா அவர் ஏடிஎம் போயிட்டாராமண்ணா, ஏங்க அவர் உங்களுக்கு வெயிட் பண்ணுறாருங்கன்னொன்னா. அதுக்கப்புறம் ஆதவ் வந்து பேசி, யார் ஆதவு, அப்பேற்பட்ட ஆதவ் பெரிய பணக்காரர், பெரும் பணக்காரர், அது விஜய்கிட்ட பேசுகிறார், நான் இப்படிலாம் செலவு பண்ணுறேன், இப்படிலாம் பண்ணுறேன்றாரு, எனக்கு ஒரு புஷிக்கு இணையாக பதவி வேணுன்றார். ரைட் வச்சிங்க அப்படின்னு ப்ரொபகண்டா ஜென்ரல் செக்ரட்டரின்னு கொடுக்குறாங்க. என்ன கொடுத்தாலும் எப்படி இதாவது, தம்பி ஆதவா வாங்க தம்பி, இன்னும் அவ்வளோ ஹைட்டாகிறீங்க, குனிங்க, குனிஞ்சு பேசுங்க, நான் தலையெல்லாம் நிமிர முடியாது, இவ்வளோ தான்
அதை தாண்டி ஆதவால் புஷியை தாண்டி ஒன்றும் பண்ண முடியல. போன தடவை ஏதோ பேசி வம்பிழுத்து விட்டாரா? என்னை வேண்டுமானாலும் கைது செய்யுங்கள், எங்கள் பொதுச் செயலாளர் வேணும்னு கைது செய்யணும். அவர் ஐயோ இப்போ தான்டா 15 நாள் நான் ஒழிஞ்சிருந்து வந்துக்கிறேன், மறுபடியும் என்ன கைது கோத்து விடலான்னு பார்க்குறியா நீ? தம்பி, நான் வந்து தலைவர்கிட்ட 1 to 1 பேசிட்டேன். காஞ்சிபுரத்தில் தலைவர் மட்டும்தான் பேசுவார், நீங்களாம் பேச வேணாண்ணா, அவ்வளோதான். யார் பேசுனா? யாராவது பேச விட்டாரா? யாரும் பேசலை. எங்கேயாவது இந்த மாதிரி கூட்டம் நடந்து பார்த்துருக்கீங்களா? ஒரு கூட்டம்னா வரவர் ஒருத்தர், இது ஒருத்தர், அதை ஒருத்தர், அந்த மாவட்ட ஆள் ஒருத்தர், அப்புறம் தலைவர்களில் 3-4 பேர், இறுதியாக தலைவர், அப்புறம் நன்றி உரை, இப்படி தான் முடியும். இவர் மட்டும் கை கட்டி நின்றுக்கிறாரு. மாவட்ட செயலாளர் சொன்னோன்னா இவர் பேசுகிறாரு, அவ்வளோதான். பேசி முடிச்சிட்டார் விஜய் தானே. இதுதான் புஷி. அப்போ ஆதவே இந்த கதினா இன்றைக்கி இவர் செங்கோட்டையன் எப்படியோ உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. என்ன நடக்கும்னு சொல்கிறேன். செங்கோட்டையன் 2 நாள் பொத்து போவார் விஜய்கிட்ட. ஆனால் வாங்கினே வணங்கினே செங்கோட்டையன் சொல்லுவார் ஏதாவது. விஜய் கதை தெரியும்ல, 1/2 மணி நேரம் ஆனாலும் கம்முன்னு கேட்டுன்னு இருப்பார். இருப்பாப்புல. கதை கேட்டு பழக்கலாம். அண்ணா போகிறீங்கன்னா ஃப்ளைட் எடுத்துகிட்டு நேராக பாகிஸ்தான் போகிறீங்க. ஃப்ளைட் எடுத்துகிட்டு எப்படியா பாகிஸ்தான் போக முடியும்? போய் பார்க் பண்ணுறீங்கண்ணா, பார்க் பண்ணிட்டு அப்படியே ஸ்டைலாக போகிறீங்க. பிஜிஎம் வந்து தம்பி அனிருத்து போட்டுருவாருண்ணா, அப்படியே போகிறீங்க, தீவிரவாதி அடிக்கிறீங்க. அவன் பார்த்தீங்கன்னா 3 அடி தான் இருப்பான், தூக்கி ஃப்ளைட்டில் போட்டுக்கிறீங்கன்னா. அப்போ அந்த மற்றவங்களாம் சுடக்கிட மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்கண்ணா. யாரை கேட்டாங்கன்னா நம்ம ரசிகர்கள் அந்த அளவுக்கு இல்லைண்ணா, எல்லாம் சூப்பர் ரசிகர்கள். அப்படியே ஃப்ளைட் எடுத்துகிட்டு வெளியே வரண்ணா. அப்படியே வரும்போது டவுன் பஸ் மாதிரி எதிரில் ஒரு ஃப்ளைட் வருதுண்ணா. ஒரு வார் ஃப்ளைட்டுடைய வேகம் 1200 கிலோமீட்டரு ஜுன்னு போகும். நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? எதிரில் ஒரு ட்ரெயின், இப்படி ஒரு ட்ரெயின் போச்சுன்னா அந்த ட்ரெயின் ஜன்னலை பார்க்க முடியுமா நம்மளால்? கடன்னு ஓடும், வெள்ளையாக தெரியும். இவர் ஒரு 1200 கிலோமீட்டர், அவர் ஒரு 1800. நேருக்கு நேரம் முதல்ல வரமாட்டாங்க. இவர் வருவார், ரஃபேல் அப்படின்னு வருவார். பார்த்தீங்களா? கோலமாவு கோகிலா எடுத்தவனை கொண்டு வந்து படம் எடுக்க விட்டா. நீ ஹீரோ எம்ஜிஆர்ட்டெல்லாம் அப்படி பண்ண முடியுமா? இல்லை மற்றவன் பண்ண முடியுமா? விஜய் அவ்வளோதான், சொன்னால் கேட்டுக்குவார். ஃப்ளைட் எடுத்துகிட்டு வரேன்னா போகிறேன்னா அவர்கிட்ட கை காமினா ரைட்டு. அப்படிப்பட்ட விஜய்கிட்ட போய் இவர் உட்காருவார், பேசுவார். கேஎஸ்ஆர் ஒரு தடவை சொன்னார், தம்பி 1/2 மணி நேரம் பேசுகிறேன் தம்பி, கம்முன்னு கேட்டுக்கிறாப்புல. நடுநூலில் டைரி எடுத்து குறிச்சிக்கிறாப்புல. சார் என்ன சொன்னீங்க? 52 ரைட்டு, 52. கடைசியில் தம்பி நோட் பண்ணுறாருல, நோட் பண்ணிக்கப்பா. ஐயோ நோட் பண்ண, நான் பேசலாம் நோட் பண்ணிச்சுப்பா தம்பி. மறுநாள் போனால் சார் கேஸ் ராதா நேற்று கூட, ஆமாம் நீங்களும் நோட் பண்ணீங்களே, ஆமாம் ரியாலிட்டியா? ஆமாங்க. சரி உட்கார சொல்லுங்கள் சார். தம்பி நல்லா பேச நோட் பண்ணுறாரு, மறுநாள் புதுசாக பார்க்குறாரு தம்பின்னு. செங்கோட்டையனுக்கு பின்ன என்ன நடக்கும்? 2 நாள் பேசுவாப்புல, கம்முன்னு கேட்டுன்னு இருப்பாப்புல. அப்புறம் 77 சரி 77 நின்னீங்க, சரி எம்ஜிஆரால் அடையாளம் காட்டப்பட்டீங்களா? சரி. அப்புறம் 91 ஜெயலலிதா அமைச்சராக்கினாங்க. சரி சொல்லு எல்லாம் கேட்டு அதுக்கு மறுநாள் அதுக்கப்புறம் இந்த பிக் பாஸில் திவாகரம் வினோதம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களே ஒருத்தர் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு அந்த பாட்டு சங்கீத ஸ்வரங்கள்னு 4வது நாள் புஷியை கூப்பிடுவார். அவர் யார் டெய்லி வந்துக்கிட்டு இருக்காரு, குமார் யார் இவர் அப்படின்னு. இல்லைண்ணே நம்ம தானே சேர்த்தோம். அப்போ அப்படியா, சரி இனிமேல் எதாக இருந்தாலும் ஓன்ட்டே பேச சொல்லு. அவர் டெய்லி வந்து பாவம் உட்காந்து மூஞ்சியே பார்த்துன்னுக்குறாருன்னு. முடிஞ்சிச்சா? நான் 5வது நாள் இவர் புஷி என்ன பண்ணுவார், அண்ணா நானும் தலைவரும் இப்போ தான் 1 to 1 உட்காந்து பேசணும், உங்களை பற்றி பெருமையாக பேசியிருந்தார் தலைவர். உங்களை அந்த மாவட்டம் 4 மாவட்டம் ஒதுக்கில அங்கே போய் வேலை செய்ய சொன்னார், தேவைப்பட்டால் ஃபோன் பண்ண சொன்னார். அப்புறம் இவர் மறுநாள் ஃபோன் பண்ணுவார், இப்போ தான் தலைவர்கிட்ட உங்களை பற்றி பேசியிருந்தோம், ரொம்ப பெருமையாக சொல்லியிருந்தார் 1 to 1 என்ன அப்படின்ட்டு பேசிவிட்டு நான் சொன்ன பாட்டு சொல்லிடுறேன் தலைவர்கிட்ட. அவள்தான் 3வது நாள் ஃபோன் பண்ணால், ராகுல் அந்த ஃபோனை எடுறா, நான் யாரையும் இட்டுன்னு வந்து போய்க்கிறேன்னு சொல்லிப்போம். அவ்வளோதான். இது பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாதுன்னு சொல்கிறீங்களா? யார் இவங்க 2 பேரும் காம்போ, இப்போ செங்கோட்டையன் விஜய் சேர்ந்துருக்காங்க, இது பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க. ஏங்க விஜய் யார் பேச்சா கேட்டால் தானேங்க, கேட்டுருந்தா நாடே வேறு மாதிரி ஆயிருக்குங்க. அவர் அவ்வளோதாங்க. ஏங்க உங்களால் நான் என்ன சொல்கிறேன், நீ அவதார் 2 எடுத்தீங்க, இப்படி ஏதோ வரார் ஜூன் மாதத்துக்கு மேலே பாருங்கள், ஐயோன்னாங்க. நம்ம பல தடவை பேசியிருக்கோம், என்னாச்சு ஜூன் மாதத்துக்கு மேலே ஐயோன்னாங்க. என்னங்க ஜூலையில் பாருங்கள், ஜூலை செப்டம்பருன்னு டாப்பில் டமால்னு செப்டம்பரில் ஆரம்பித்தார். என்ன பண்ணுறீங்க, ஏதோ ஒரு கூட்டம் போகிறது, அதுக்கும் ஃபுல்லாக ஆளுங்களை கூப்பிட்டு போகிறது, அங்கே போய் பேசுறது கிடையாது, இங்கேருந்தே கூப்பிட்டு போகிறது. இதெல்லாம் லாஸ்ட்டில் கரூரில் வந்து விடிஞ்சது, செப்டம்பர் 27 விடிஞ்சது. அதற்கு பிறகு உள்ளே போய் உக்காந்தீங்க, அன்றைக்கும் பேட்டி கொடுக்கல, 2 நாள் பொறுத்து பேசுனீங்க. அதுக்கப்புறம் இவர் என்ன சொன்னார்,
உனக்கெல்லாம் என்னையா தெரியும், நாங்களாம் இறந்து போனால் 30 நாள் துக்கம் தெரியுமா அப்படின்னாரு. ஆனால் நான் மட்டும் டெல்லி போயிட்டு வருவேன் தெரியுமா அப்படின்னு. இதுதான் நிலமை. நீங்கள் எப்படிங்க சும்மாவே இருக்க முடியும்? பொலிட்டிக்கல்ன்றது ஒரு நம்ம பார்ட்டுங்க, நம்ம வாழ்க்கையில் ஒன்று. இப்போ எடப்பாடி பழனிசாமி எடுத்துங்க, இப்போ நம்ம பேசுகிறது எங்கேயா பேட்டி கொடுத்துட்ருப்பாரு, இல்லை எங்கேயா டூரில் இருப்பார், இல்லை யாரையா பார்த்து அவருக்கு சம்மந்தமே இல்லை கட்சியிலேருந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். யார்? அதான் அவர்கிட்ட போய் கேட்டால் சொன்னார். கட்சி விட்டு நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு, மறுபடியும் அவர்கிட்ட போய் கேட்டால் அண்ணாமலை எடுங்க எங்கேயா பேசிகிட்டு இருப்பார், ட்வீட் பண்ணுவார், அறிக்கை விட்டுட்டு இருப்பார், இதை பண்ணுவார். சீமான் எடுங்க யாராவது பத்திரிகையாளரோட சண்டை போட்டுன்னு இருப்பார், ஏதாவது பேசிகிட்டு இருப்பார், பேட்டி கொடுத்துட்ருப்பார். சார் இப்படி விஜய் மேலே இவ்வளோ இது சொல்கிறீங்க, அப்படி இருந்தாலும் ஒரு மக்கள் குறிப்பிட்ட மக்கள் வந்து அவ்வளோ ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கல்ல? ஆமாம் கொடுக்குறாங்க, யாரும் இல்லைன்னது. குறிப்பிட்ட மக்கள் ஆதரவு மட்டும் போதுமா, ரசிகர்கள் மட்டும் போதுமா? பக்காமா அங்கிள் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, எங்கள் ஆளுங்களுக்கு அப்படி பேசினா தான் பிடிக்கும், உங்கள் ஆளுங்களுக்கு அது பேசினா பிடிக்குங்க. அதை தாண்டி பொதுமக்கள்கிட்ட போகணும்ல. நீங்கள் தான் சொன்னீங்க இந்த டைம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்காரு அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. லைட்டாக போட்டேங்க. அதுக்கப்புறம் கீழே போட்டதெல்லாம் படிச்சிங்களா? படித்தேன். அதுக்கு இதெல்லாம் இன்னும் பேசணுமா? இவ்வளோ விஷயங்கள் பேசணும். காஞ்சிபுரம் போனால் காஞ்சிபுரம் மேட்டர் மட்டும் பேசணும். வேறு தமிழ்நாடு நீங்கள் டெய்லி வர்றீங்க, காஞ்சிபுரமும் போகிறீங்க, அங்கே பேசுகிறீங்கன்னா ஓகே. நீங்கள் என்றைக்கோ ஒரு நாள் வெளியே வர்றீங்க, அப்போ தமிழ்நாடு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதையா பேசணும்ல. நான் அதிகமாக சொல்கிறது போதை பழக்கம், டாஸ்மார்க்கு, மது, இது இளைஞர்கள் எப்படி சீரழிவு நீங்கள் பேசணுமா வேணாமா? இப்போ பெண்களுக்கு கொஞ்சம் இது வரும்ல, ஏன் அது பக்கமே போக மாட்டேங்கிறீங்க? அப்போ நீங்கள் வந்தால் எதை லைட்டாக பேசிட்டு போகிறது, பக்காமாஸ் இது பிளாஸ்ட்டு லாஸ்ட்லாம் அவன் அதை தான் எடுத்து போடுறான் ட்விட்டரில், பிளாஸ்ட்டு இது இதுன்னு 4 வார்த்தை சொல்லி தரீங்க, அதிரி புதிரி. என் பேர் ஆயன் என்ன சொல்லுங்கடான்னு கேட்டேன் இப்போ வரைக்கும். என் பேர் ஆயன் என்னப்பா? என் பேர் ஆயம்னா என்னது? என் பெயர் இல்லை, என் பேர் ஆயம். அறிக்கைலாம் படிக்கிறது இல்லையா விஜய்து? படிக்கல. வந்துச்சு என்ன அன்றைக்கி அதிரி புதிரின்னா என்ன? ஒரு பரபரப்பு. சும்மா அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதிரி புதிரினா பரபரப்பு நீங்கள் இருக்கா தெரியல. அப்புறம் என் பேர் ஆயம்னா 80,000மா? என் பேராயம் எனக்கும் தெரில. கேட்டா ஏய் அது எங்களுக்கு தான் புரியும், உனக்குலாம் புரியாது, கதறுன்னு போடுறானுங்க. என்ன பண்ணுறது, அவனுக்கும் புரியாது, இருந்தாலும் சமாளிக்கிறான். நான் இந்த ப்ரெஸ் மீட் இப்போ பாட்டு வந்தப்போ செங்கோட்டையனோட ப்ரெஸ் மீட் ஆதவ அர்ஜுன் பேசினார். எவ்வளோ நேரமாக பார்த்தீங்க? எப்படியும் 2 ஹவர் ஓடி இருக்குமே. பேசினார் ஒரு எம்ஜிஆரால் இனம் காட்டப்பட்டவன் அப்படியே. நானும் 2 வச்சு தான் பார்ப்பேன். எஸ் அந்த மாதிரி பேசினார். ஆதவ் சொன்னது என்னன்னா 28% விஜயண்ணா வந்து இப்போ தாண்டிட்டாரு, இன்னும் 10% தாண்டி ஜெயிச்சிரும் அப்படின்னாரு. 10% இந்த புயல் வந்தோன்னே கூவிடும். அந்த 28% மென்ஷன் பண்ணுறது எதை சொல்கிறாரு, அந்த வாக்குகள் சொல்கிறாரு, அது எப்படி கணிக்கிறாங்க அவங்க? Vindi.com இருக்குல்ல, செல்ஃபோனில் இருக்கா அவங்கள்ட்ட, என்கிட்ட இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புயல் எங்கே இருக்குது, நாளைக்கு எங்கே இருக்குது, எவ்வளோ இதுன்னு அந்த மாதிரி வச்சிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு ஆப்பு. என்ன கதை, உங்கள் ரசிகர்கள் ஒரு 8 to 10% இருந்தால் பெரிய விஷயம். அதுக்கப்புறம் மற்றவர்களை நீங்கள் கொண்டு வரதுக்கான வேலை பண்ணணும். இவங்களா சொல்லிக்கிறது 10%, 12%, 14. ஐயோ தலைவர நேற்று பார்க்குறேன் 26, நீ 28. நான் தங்கம் விளையாது. அதில் இவர்கிட்ட சொல்லியிருப்பாப்புல செங்கோட்டையன்ட்ட, அண்ணா 28ன்னு சொல்லுண்ணா. சரிண்ணா சொல்லிடுண்ணா. 28%, இன்னும் 10% கொண்டு வந்தால் ஜெயிச்சிருவோம், அதை நான் பார்த்துக்கிறேன். ஒன்றை செயல்பட விடாமல் புசி பார்த்துக்குவார். பக்கத்துலேயே உட்காந்துக்கிறார்ல, மாபெரும் மனிதர் செங்கோட்டையன் அவர்கள் நம்மிடம் வந்திருக்கிறார், இதோட முடிச்சு விட்ருவாப்ல. அந்த தலைமை ஒருங்கிணைப்பாளர் அப்படிலாம் கேள்விப்படுறோம் சார். ஆமாம், சாயந்தரம் தான் பதவி தரப்போன்னு சொல்கிறாங்க. அந்த பொறுப்பு கொடுக்கும்போது இவங்க 2 பேரும் அவங்களுக்கு கீழே வருவாங்களா, வேலை செய்வாங்களா? புஷி அண்ட் ஆதவ் கீழெல்லாம் வருவாங்க, வேலை செய்ய மாட்டாங்க. ராகுல் என்ன சொன்னார் செங்கோட்டையன் அப்படின்னு கேட்பாப்புல. அண்ணா எப்படிலாம் செயல்பட சொன்னார். அப்படி செயல்பட போகிற இல்லைண்ணா, அது எப்படி நீ தானே சொல்லணும். வழக்கம் போல் என்ன செய்வேன், சும்மா தானே இருப்பேன், அதை பார்த்துட்டு போ. அவ்வளோதான். ஒரு மீனவர் அணி தலைவர், அவர் தலைவர் ஆகணுன்னா இப்போ ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துனாங்களா இங்கே, எந்த எதுக்கு, இது எஸ்ஐஆர் எதிர்த்து, நல்லா மினிஸ்டர் ஒயிட் போட்டுக்கின்னு கட்சியில் சும்மா அந்த காரில் அந்த கொடியை கட்டிக்கின்னு, ஃபார்ச்சுனர் கார் ஸ்டைலாக வந்து அப்படி இறங்கியிருக்காப்புல. அவன் பேர் லிவிங்டனும் அதை பேர். ஏன்னா லிவிங்டன் என்ன அப்படின்னா, இல்லைண்ணா என்ன மினிஸ்டர் ஒயிட்லாம் போட்டுக்கிறப்பல. ஆமாண்ணா, சரி கீழே நில்லுன்னா மேலே வராத, அவ்வளோதான். அவனை மேலே வராமல் பார்த்துக்கோ, முடிஞ்சிச்சு கதை. அப்புறம் எல்லா மாவட்ட செயலரும் கூப்பிட்டு யாரும் கூட்டத்துக்கிட்டு கூப்பிடாதீங்க. நிஜமாக நடந்தது. இதுதான் புஷி. நீ வந்து அண்ணா நீங்கள் ஆதரவு மற்றவங்க வேறு. இப்போ செங்கோட்டையன் மாதிரி ஒரு மூத்த அமைச்சர், மூத்த தலைவர்கள்லாம் அந்த மாதிரி பண்ண முடியுமா? நேரடியாக பண்ண போகிறாரு. இப்போ நான் சொன்னேன், ராகுல் என்ன சொல்லிக்கிறாரு, என்ன செயல்பட சொன்னார், செயல்பட போகிற இல்லை நீ சொல்லுண்ணா, முன்னாடி என்ன பண்ணியிருந்தேன், இதான் நான் பண்ணியிருந்தேன், அதை மட்டும் பண்ணிவிட்டு அவ்வளோதான். ஏங்க எல்லாம் விஜயே நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியாது.
ஏன்னா ஃபுல்லாக புஷி போட்ட ஆட்கள் புஷி தான் எல்லாரும் கூடயும். நீங்கள் பார்த்தீங்களா இன்றைக்கி ஏம்மா குழந்தைய தூக்கின்னு இருக்கக்கூடாதுன்னா குழந்தைய தூக்கின்னு வந்துக்கிறேன். ஏப்பா இவங்களை கொண்டு போய் இட்டாந்து என் கனவு இருக்கிறாருங்க, இது இருக்கட்டும்மா, நீ குழந்தைய தூக்கின்னு வரக்கூடாதுல்ல, ராகுல வண்டி வச்சுக்கிற அப்படின்னாரு. இந்த அம்மாவை இட்டுன்னு போய் விட்டுறா. நடந்ததா இல்லையா? அவ்வளோதான் புஷி. புஷியுடைய பவர் வெளியே தெரியவே தெரியாது, முடிச்சு விட்ருவாப்புல. அது தெரிஞ்சு தான் ஜான் இவ்வளோ நாளாக கம்முன்னு இவங்களோட கை கொத்துருந்தாப்புல. இப்போ வேறு கதை. அதனால் இவர்களுக்குள்ளே வளர்கிறதுக்கு முன்னாடியே 1000 கோஷ்டி, அதை ஒரிஜினா ஒன்று, இது ஒன்று, அது ஒன்றுன்னு. இதெல்லாம் மீறி வளரணுன்னா உங்களுக்கு ஒரு லட்சியம் இருக்கணும். அந்த லட்சியம் என்னன்னு கேளுங்க, விஜய்க்கே தெரியாது. சொல்கிறாங்களே 26 சிஎம் கனவு. கனவு காண எல்லாத்துக்கும் அப்துல் கலாம் என்ன சொல்லிக்கிறாரு, கனவு காணுங்கள் தான் சொல்லிக்கிறாரு. எல்லாருக்கும் கனவு இருக்கும். உனக்கு ஒரு கனவு இருக்கும், எனக்கு ஒரு கனவு இருக்கும். கனவு இல்லாத ஆட்கள் யாராக இருக்காங்களா? ஒரு கனவு கண்டால் அதை தினம் முயன்றால் அது வாழ்க்கையில் நடக்கும். கரெக்டாக நான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நான் கனவு காண்றது ஃபஸ்ட்டு. செகண்டு அதற்கான முயற்சி. இன்ஸ்டியூட் எந்த இன்ஸ்டியூட் பெஸ்ட்டு, ப்ளஸ்ஸு படிக்கணும். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் படிக்கணும். எக்ஸாம் எப்படி எழுதுறது எல்லாம் பார்த்து பண்ணோன்னா வந்துடலாம். வந்தவங்க இருக்காங்க. எந்த துறையிலும் நீ கனவு காணா வரலாம். அரசியலுக்கு வந்துட்டீங்க, அரசியலில் முதலமைச்சர் ஆகணும்னு கனவு காண்றீங்க. ஒரு முதலமைச்சருடைய வேலை நேரம் என்ன, எவ்வளோ நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன் சொல்லு? 24/7 பண்ணுமா? அவருக்கு இதெல்லாம் கிடையாது. அவர் வேணால் ஒரு டைமை ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஆனால் காலையில் 5 மணிக்கு அவர் எந்திரிச்சு மற்ற வேலையில் பார்த்தீங்கன்னா 6 மணிலேருந்து விசிட்டர்ஸ் அதுன்னு வந்துடும். நீங்கள் 9 மணிக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே பல அதிகாரிகள் பிஏக்கள் எல்லாம் வந்து சார் இன்றைக்கி இது இருக்குன்னு. இது தவிர நீங்கள் வெளியில் போனால் எவனா மைக்க போட்டான்னா நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும். அப்போ அப்டேட்டாக இருக்கிறதுக்கு அன்றைக்கி என்னென்ன நியூஸ் என்ன இதுன்னு நேற்று எவனா வம்பிழுத்து வச்சுருப்பான், அது ரிப்போர்ட் போட்டு வரும். அந்த ரிப்போர்ட் எடுத்து ஒரு இதெல்லாம் பார்த்தேன், சிஎம் வந்து யூடியூப்லாம் பார்க்குறாரு, சில நிகழ்ச்சியெல்லாம் பார்க்குறாங்கலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வேறு யூடியூப் பார்த்துன்னு இருப்பார். நீங்கள் வந்து சிஎம்முடைய ஒர்க்கு நான் சொல்கிறேன். சரி வேணாம், சிஎம்மில் பெஸ்ட்டு சிஎம் கலைஞர். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிப்பார். 5 கூட கிடையாது, 4 மணிக்கு எழுந்திரிச்சிடுவார். அறிவாலயம் வந்துடுவார், வாக்கிங் போவார். வாக்கிங் போகும்போது பேப்பர் எல்லா பேப்பர் அன்றைய பேப்பர்லாம் ஒருத்தர் படிச்சுட்டு வருவார். படித்தோன்னா ஏதாவது ஒரு விஷயம், இது என்ன இது தப்பாக வந்திருக்கு போடு, மினிஸ்டர் ஃபோன் போடு, உடனே ஃபோனை போட்டு கொடுப்பாங்க. என்ன அந்த மாதிரி வந்திருக்கு, என்ன பண்ணுறேன், இல்லைங்க அந்த மாதிரி நான் அப்படின்னா எப்படின்னா இது என்னன்னு பாரு, நீங்கள் போட்டிருக்காங்கப்பா தினமணியில். என்ன ஒரு வேளை தினமணி தப்பாக போட்டிருக்கு, என்ன இது அந்த இவருக்கு ஃபோனை போடு. அதுக்கு இவர் நம்ம சண்முகநாதன் கூடயே இருந்தார், உடனே போடுவாங்க. டிஜிபி காலையில் வந்துடுவார். ஏன்னா சிஎம்ஏ 5 மணிக்கு இருக்காருன்னா டிஜிபி அவரும் அங்கே ஒரு கூட ட்ரெஸ்ஸை மாட்டிக்கிட்டு கூட அப்புறம் எல்லாம் பார்த்துட்டு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் இதெல்லாம் கொடுப்பாரு. அப்புறம் வேறு என்னென்னா இன்றைக்கி என்னென்ன பேசணும் இந்த விஷயங்கள்லாம். இது முடித்த உடனே 9 மணி அவர் போய் டிஃபன் சாப்பிட்டு ரெடி பண்ணிட்டு அன்னைக்கு இதுக்கான பேப்பர்லாம் இருக்குன்னு படிச்சிருப்பார்ல. அப்புறம் ஜெயலலிதா அதாவது வம்பிழுத்துருப்பாங்க, அது ஒரு அறிக்கை. சண்முகநாதன் வாங்க இதெல்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் ரெடி பண்ணி டைப் பண்ணி கொண்டு வாங்க. அதுக்குள்ளே கட்சிக்காரன் வந்திருப்பான், அவன் தலைவர்கள்னு அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வேறு ஏதாவது பஞ்சாயத்து நிலையத்து இருக்கும், அதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அறிக்கை வரும், பார்த்துட்டு சைன் பண்ணி அனுப்பிச்சிரு. அதுக்கப்புறம் நேராக முரசொலி ஆஃபீஸ், அதாவது ஆட்சியில் இல்லைன்னா முரசொலி ஆஃபீஸ் போயிட்டு இன்றைக்கி என்ன இது எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்துட்டு நேற்றுன்னா போட்டிருக்கு, எப்படி போட்டிருக்கு, அறிவு இல்லை உனக்கு முட்டாள், பயங்கர கட்டவத்தில் திட்டுவார். எல்லாம் முடிச்சுட்டு இன்றைக்கான இது என்ன முடிச்சுட்டு நேராக அறிவாலயம் வந்து பத்திரிகையாளர் இருப்பான், அவங்கள பார்த்துட்டு அப்புறம் கட்சிக்காரங்க இது மதியானம் சாப்பாடு இப்படியே ஓடிடும். முதலமைச்சராக இருந்தார்னா நேராக செக்ரட்டரியேட்டு, அமைச்சரவை கூட்டம், அந்த கூட்டம் இந்த கூட்டம், வெளிநாட்டு பிரதிநிதி வந்திருப்பான், அது இது சாயந்தரம் ஃபங்க்ஷனுக்கு என்ன இன்றைக்கி என்ன பேசணும், அது ரொம்ப முக்கியம் இல்லை. இவர் என்றைக்கோ ஒரு நாள் வரவரை ஸ்பீச் ரெடி பண்ணிக்கிட்டு பாதி பேசுகிறாரு பாதி மறந்துடுறாரு. ஆனால் டெய்லி ஃபங்க்ஷன் இருக்கும். இன்றைக்கி இலக்கிய திருவிழா, இந்த அவங்க தான் நடனம் சிறப்பாக ஆடுவாங்க, அவங்கள பற்றி இது பண்ணும், அவங்க பற்றி நோட் கொடு. நோட்டு தான் சார் இவங்க வந்து இங்கே போயிட்டு ரைட்டு, நான் இவர்களை 10 வருடமாக அறிவேன், இவருக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் பண்ணிட்டு ரைட் எல்லாம் முடிச்சுட்டு அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வரத்துக்கு 10 ஆகிடும். தூங்கி மறுபடியும் இதுதான் வாழ்க்கை. நீங்கள் இப்போ முதலமைச்சர் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் முதல்ல சொன்னல கனவு கண்டீங்க. இப்போ ஒரு டிகிரி படிக்கிறதுக்கும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இது ஐபிஎஸ் ஐஏஎஸ் படிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. டிகிரி படிக்கிறதுக்கு நீங்கள் எஃபர்ட் நீங்கள் சொன்ன இந்த தகுதி எல்லாமே இவர் சிஎம் ஆனாலுமே இதெல்லாம் பண்ண மாட்டார்னு சொல்ல வரீங்களா? எப்படி ஏங்க நீங்கள் வந்து ப்ராக்டிஸ்ன்றது நீங்கள் 100 மீட்ரு ஓடணும், இல்லை 1 டன் ஹர்டில்ஸ் ஓடணும். அதுக்கான ப்ராக்டிஸ்ன்றது நீங்கள் ஜெயிக்கிற அன்றைக்கி நீங்கள் பார்க்கறத கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி அவன் ஒரு 3 வருஷமாக ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பான். தாவும் போது உளுந்து வாடி முட்டியில் அடிபட்டிருப்பான், 1 வாரம் ரெஸ்ட் எடுத்திருப்பான், மறுபடியும் ஓடி இருப்பான், இது பண்ணியிருப்பான், அந்த டைமிங்குள்ளே போகணுன்னு அதுக்கான பயிற்சி எடுத்திருப்பான். அது எல்லாம் எடுத்து அதோடைய வெற்றி தான் நீங்கள் பார்க்குறீங்க. 100 மீட்டரில் நல்லா ஓடுறாருப்பா இதுன்னு.
அப்போது நீங்கள் ஏற்கனவே ப்ராக்டிஸில் இருக்கணும். அதுக்கு நீங்கள் அரசியல் தலைவராக இருக்கும் போதே இப்போ பிரேமலதா இருக்காங்க, நீங்கள் போய் மைக்கை போட்டு எது வேணால் கேளுங்க, எது கடல் அடி தான். நீ இன்ஸ்விங் போடுறியா ஒரு கட்டு, அவுட் ஸ்விங் போடுறியா ஒரு இது, பவுன்ஸு போடுறியா சிக்ஸரு, எது கேள்வி கேட்டாலும் அடி. சீமான்ட்ட, அண்ணாமலைலாம் அப்படியே டேட்டாஸ் வச்சு அண்ணா அதை பாருங்கண்ணா அப்படி போட்டு அடி மிதி. அது என்ன காரணம்? நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க, டெய்லி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு இருக்கீங்க, இதிலே இருக்கீங்க. அது இவர் கற்றுப்பார்ல சார், போக போக கற்றுப்பாரு. கற்றுக்குங்க, டைம் எடுத்துக்குங்க, 2031 வாங்க, அவ்வளோதான் நாங்களும் சொல்கிறோம். இதில் இப்போ ப்ராக்டிஸாக இருக்கட்டும். எப்படி ஆக முடியும்? எப்படி ஆக முடியும்? இந்த இப்போ மாட்டிட்டு முடிக்கிறார் பாருங்க, 2 ப்ராஜெக்ட்டு, கோவை மெட்ரோ 2 மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்டு, சிஎம் இவங்க மெட்ரோ ப்ராஜெக்ட் யார் அனுப்பணும்? நம்மக்கிட்ட 4 ஐபிஎஸ் அந்த டீமே இருக்குது. மெட்ரோ ப்ராஜெக்டில் என்ன பண்ணுறாங்க, தப்பாக போட்டு அமுச்சிடுறாங்க, அவன் ரிஜெக்ட் பண்ணுறான். நியாயப்படி சிஎம் இப்போ கலைஞரோ ஜெயலலிதாவோ இருந்தால் என்ன பண்ணுவாங்க? அந்த டீமை வச்சு செஞ்சுருப்பாங்க. என்ன பண்ணுற, என்ன ப்ராஜெக்ட் கொடுத்த? 2011 சென்சஸ் வச்சு கொடுத்துருக்க, அறிவிலையும் உங்களுக்குலாம் 4 பேர் ஐஏஎஸ் இருக்கீங்க. 2025 இதை சென்சஸை வச்சு இப்போது பார்த்தா இவ்வளோ மக்கள் தொகை இருக்கும், அதுக்கான வழிமுறைகள் ஏன் கொடுக்கல? 40 அடி ரோடு, இது 12 மீட்டர் விட்டோம் தோன்றான்னா ஒரு 40 அடி ரோடாவது இருக்கணும், பில்டிங் இல்லாமல் இருக்கணும். நீ 15 அடி ரோட்டில் கொடுத்தனா இவன் தோண்டும் போது 2 பில்டிங் உக்காந்துக்கும். அப்போ நீ என்ன நீ கொடுத்த, என்ன ஏன் ஃபெயிலியர் ஆச்சு? இங்கே தானே கேட்கணும். இவர்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சார் தமிழகத்தை வஞ்சிக்கிறது அப்படின்னு அறிக்கை விடுங்க சார். தமிழகத்தை வஞ்சிக்கிறதுன்னு அறிக்கை விடுறாரு. எஸ்ஐஆர் படிவம் ஃபில் பண்ணிங்களா? எஸ்ஐஆர் படிவம் வந்துச்சா? பண்ணலையா? 14 வயசா ஆகுது, ஊரில் இருக்குதா? சரி, எஸ்ஐஆர் படிவன்றது ஒன்றுமே கிடையாது, நம்ம டீட்டெயில்ஸ் தான் அதில் கொடுத்துருக்காங்க. கூடுதலாக ஃபோன் நம்பரு, ஆதார் நம்பரு, அப்பா பேர் அம்மா பேர், அவங்க எபிக் நம்பர், இது நம்ம எபிக் நம்பர்னு தான் அந்த படிவத்திலே இருக்குது, அதை எடுத்து எழுதிட வேண்டியதான். இதுக்கு சிஎம் வச்சு ஐயோ இந்த படிவத்தை பார்த்தா பயமாகுது, தலை சுற்றுது, ஐயோன்னு ஒரு வீடியோ போட வச்சாங்க பார்த்தீங்களா? அதுக்கு கீழேயே கலெக்டர் இந்த படிவம் ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப சாதாரணம். இந்த பாருங்கள், உங்கள் பேரா, கீழே பிறந்த தேதியா, அது கீழே உங்கள் ஃபோன் நம்பர், அது கீழே ஆதார் நம்பர், அது கீழே உங்கள் அப்பா, இது இவ்வளோ தாங்க, முடிச்சிட்டாரா? அப்போ சிஎம்முக்கு ஒரு விஷயத்தில் தெரியல அப்படின்னா அவர் எப்படி ஏமாத்துறாங்க? அப்போ விஜய் நீங்கள் ப்ராம்ப்டர் வச்சா நல்லா இப்படி திரும்பி பார்த்துலாம் பேசுவார். ஸ்டாலின் ப்ராம்ப்டரில் பேசுவார். அவர் கிட்டத்தட்ட 50 வருஷம், மற்ற விஷயங்கள்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அவருக்கு. அவரையே இவங்க ஏமாத்துறாங்களே, இவர் யார்? இவர் என்ன தெரியும்? இதுதான் பிரச்சனை. அப்போது நீங்கள் ப்ராக்டிஸ் இல்லாமல் எப்படி வர முடியும்? உங்களை ஏமாத்துறாங்கன்னு தெரியறதுக்காவது ப்ராக்டிஸ் இருக்கணும்ல. அப்புறம் என்ன ஆகும்? அவங்கவுங்க வந்துக்கிட்டு ஏமாற்றிக்கிட்டு இருப்பாங்க. அவங்கவுங்க இந்த கேள்வி வந்து தொடர்ந்து நம்மளும் வருது, நீங்களே சொல்லிட்டே இருக்கீங்க. என்னென்னா புஷியோடைய ஆதிக்கம் அதிகம், ஆதோடைய ஆதிக்கம் அதிகம், விஜய்க்கு எதுவுமே தெரியாது, அவருக்கு இன்னும் போதியமான ஒரு அரசியல் அறிவு இல்லை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை, பொதுவாக அந்த கருத்து இருக்குது. உங்களுக்கு அதெல்லாம் மாறுபட்ட கருத்து இருக்கா? எனக்கு அது லைட்டாக இருக்குது. போதுமான அரசியல் அறிவு இல்லை அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறேன். எதுவுமே தெரியாமல் எப்படி ஒருத்தர் அரசியல் கட்சி ஆசைப்பட்டா வர வேண்டியது என்ன? ஆசை, சிஎம் கனவு. உங்கள்கிட்ட பணம் இருக்குது, ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு ஸ்டார் ஹோட்டல் நடத்தின அனுபவம் இருக்கணும்ல. ஸ்டார் ஹோட்டல்னா என்ன அர்த்தம்? அரசியல் வாங்களே சார். ஏன் இப்போது அனுபவத்திலே தான் இப்போ நீங்களும் அதே தான் ரிப்பீட் பண்ணுறீங்க. இப்போ வராங்க, கற்றுக்கிட்டு 26 ஒரு ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் பார்த்துப்பாங்கல்ல, ஏன் அது பரவே கூடாதுன்னு நான் சொல்கிறீங்க? ஏங்க நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், அதுக்கு நான் கொஞ்சம் படிச்சுட்டு வரணும். நான் வந்து இந்த எக்ஸாம்லேயே படிச்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன் சார்னா எப்படி அது? நீங்கள் எக்ஸாமில் என்ன சொல்கிறீங்க, நான் காலேஜ் ஃபஸ்ட்டுங்க பாருங்க அப்படின்றீங்க. நீங்கள் படிக்கவே இல்லைங்க, சிலபஸ் எதுவுமே தெரியாது உங்களுக்கு, ப்ராக்டிஸ் பண்ணல, ரிவைஸ் பண்ணல, எதுவுமே பண்ணலங்க. அது பாருங்கள், மற்றவங்க பாருங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, சப்ஜெக்டே தொடலையேங்க நீங்கள்ன்றேன். இல்லைங்க, என்னங்க நீங்கள் இந்த இதில் நான் ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன். அப்போ நீங்கள் ப்ராக்டிஸ்னு சொல்லிட்டுங்கன்றேன். நான் தான் காலேஜ் டாப்பர்னு சொல்லாதீங்க, கோல்டு மெடல் வாங்க போகிறேன்னு சொல்லாதீங்க. அவங்களுடைய வாதம் என்னவா இருக்குன்னா, மக்கள் எல்லாமே என் பின்னாடி இருக்காங்க, மக்கள் எல்லாமே இருக்காங்க என் பின்னாடி, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க. அந்த 20% சிக்கல், உங்கள் ரசிகர்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்க. இல்லை, மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள் இருக்காங்களா? இருப்பாங்க. ஒரு பர்சன்டேஜ் நீங்களே சொல்லியிருக்கீங்க, சிறுபான்மையினர் முஸ்லீம் வாக்குகள்லாம் இங்கே வரப்போகுது அப்படின்லாம் நீங்களே சொல்லியிருக்கீங்க. ஒரு தொகுதிக்கு அது மட்டும் போதுமான்னு கேட்குறேன் ஜெயிக்கிறதுக்கு. ஒரு தொகுதிக்கு 2 லட்சம் ஓட்டு பதிவாகுதுன்னா இவருடைய ரசிகர்கள்னு ஒரு 10,000 பேர் இருப்பான். ஒரு தொகுதிக்கு 10,000 பேர்ன்றது பெரிய விஷயம் நான் சொல்கிறது, இருந்தாலும் போட்டுக்கிறேன், 10,000 பேர் இருப்பாங்க. சிறுபான்மை மக்கள் ஒரு 2000-3000 பேர் இவருக்கு போடுறாங்க, 13,000. பட்டியலின மக்கள் ஒரு 2000-3000 பேர், 16,000. அப்புறம் பொதுமக்கள், பெண்கள், மற்ற இதெல்லாம் போடுறாங்க ஒரு 5,000. எவ்வளோ? ஒரு 21,000 வச்சுக்கோங்க, இல்லை 40,000 வச்சுக்கோங்க. 40,000 வாங்கிட்டார்.
ஏற்கனவே டிஎம்கே செம்ம பலமாக இருக்குது. அவங்க இது எல்லா வகையிலும் வருது. கட்சி சின்னம் அது ரொம்ப முக்கியம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அவங்களுடைய ஒர்க்கு, அப்புறம் இத்தியாதி விட்டமின் சி, இது எல்லாம் சேர்ந்து அவர்கள் ஒரு 60,000 ஓட்டு வாங்குறாங்க. இங்கே ஆன்டி இன்கம்பன்சி இதெல்லாம் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்பீச்சு, அவங்களுடையது ரெட்டையில சின்னம், அவங்களுடைய விட்டமின் சி, பொதுமக்களான எல்லாம் சேர்த்து 70,000 ஓட்டு வாங்குறாங்க. 70,000 60,000 1,30,000, இவர் ஒரு 25,000 இல்லை 30,000 வச்சுக்கோங்க, 1,60,000 2 லட்சம் ஓட்டில் மீதி கொஞ்சம் பேர் பிரிச்சுக்கிறாங்க. யார் ஜெயிப்பா? திமுக தான் ஜெயிப்பாங்க. திமுக எப்படிங்க ஜெயிப்பாங்க? 70,000 வாங்கினா அதிமுக ஜெயிக்கும். சொல்ல புரியுதா? 60,000 திமுக, 40,000 தாவேகா, 70,000 ஏடிஎம்கேனா ஏடிஎம்கே. இன்னொரு இடத்து தொகுதியில் 60,000 ஏடிஎம்கே, 70,000 டிஎம்கே, 40,000 50,000 தாவேகா, 10,000 வாக்கு வித்தியாசத்தில் 20,000 வாக்கு வித்தியாசத்தில் திமுக ஜெயிச்சிடும். அப்போது நீங்கள் ஒரு ஸ்பாய்லர், நீங்கள் முதலமைச்சர்லாம் ஆக முடியாது. இது இவர் பண்ணுற விஷயம் வந்து திமுக சாதகமாக அமையுது அப்படிங்கிறது அப்படி இல்லை. நான் கேட்குறேன், ரஜினி இது விஜய் ரசிகர்கள் 2021 கட்சி ஆரம்பிச்சாரா விஜய்? எஸ். 2021 கட்சி ஆரம்பிச்சாரா? அறிக்கை 22 ஆரம்பிச்சார். 21 கட்சி ஆரம்பிக்கல. அன்னைக்கு ஊரே ஐயோயோ தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, ஐயோயோ சாத்தான்குளம், ஐயோயோ சிஐஏ, ஐயோயோ 3 வேளாண் சட்டம், எடப்பாடி அடிமைப்பாடி, பிஜேபி கூட வரான். இந்த பக்கம் ஐயோயோ விடியல், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. இதெல்லாம் அப்போ எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? பெரும்பாலும் டிஎம்கேக்கு தானே. விஜய் யாருக்கு போட்டார்? அதை வச்சு நான் சொன்னார்ல, கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு தாங்க ஓட்டு போட்டார், நன்றி இருக்கான்னு கேட்டார்ல. அப்போ விஜயே கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து போட்டாருன்னா விஜய் ரசிகர்கள் யாருக்கு போட்டிருப்பாங்க? டிஎம்கேக்கு தான். நீங்கள் இப்போ சொன்னால 10% விஜய் ரசிகர்கள் டிஎம்கேக்கு போட்டான். இப்போ விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 10% யாருக்கு போடுவோம்? விஜய்க்கு வரும். அப்போ யார்கிட்டருந்து போவோம்? திமுக இருந்தான். கோர் ஓட்டு திமுக வந்து பிச்சு எடுத்து அங்கே போகுது. கரெக்டாக? சிறுபான்மை மக்கள் 17% இருக்கான். 6% முஸ்லீமு, 7% கிறிஸ்டியன். விஜய் யார்? ஜோசப் விஜய். எஸ். கிறிஸ்டியன் வாக்கு 4% வச்சுங்க, 10 4 14. முஸ்லீம்கள் ஒரு 3% வச்சுங்க, 6ல் 3, பாதி டிஎம் கொடுத்துருவோம் 3. ஏன்னா இவங்களுக்கு உள்ளாது பிஜேபி இருக்குது. அப்போ 10 4 3 17%. பட்டியலின இளைஞர்கள் ஒரு 4% போட்டுங்க, 21% விஜய்க்கு டோட்டலாக ஓட்டு. இது எல்லாமே எங்கேருந்து பிரிக்கிறாரு? திமுக இருந்து. ஆன்டி இன்கம்பன்சி, திமுக ஆன்டி டிஎம்கே ஓட்டு. இதெல்லாம் நடந்தால் அதிமுக ஜெயிச்சிருன்னு சொல்ல வரீங்களா? லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இப்போ சரி, இப்போ அவங்க கூட்டணியே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வலிமையற்று இருக்க மாதிரி தான் நம்ம வெளியே தெரியுது. என்டிஏ எப்படி வலிமையற்று இருக்குது? இல்லை, வலிமையாக இருக்கிறதுக்கான ஒரு சான்று சொல்லுங்கள் சார். ஏன்னா திமுக ஒரு போன நாடாளுமன்ற தேர்தலில் 40 ஜெயிக்கிறாங்க. வலிமையாக இருக்குது நான் சொல்கிறேன். வலிமையற்று இருக்கிறதுக்கு இப்போ அவங்க கூட்டணி என்டிஏ, அந்த தமிழக பாஜக அண்ட் அதிமுக கூட்டணி ஒன்றா இருக்காங்க. மே மாதம் கிட்டத்தட்ட ஆரம்பித்தாங்க, கூட்டணி ஆரம்பித்தாங்க. அன்னிலேருந்து இந்த வரைக்கும் இந்த அலைன்ஸ்க்கான எந்த ஒரு அந்த ரேப்போங்கிறதே கிடையாது. ரேப்போனா என்ன பண்ணுவோம்? ரேப்போனா ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறதே அவங்க ரெண்டுத்துக்குள்ள கிடையாது. சுற்றுப்பயணம் இவர் போகிறாரு, நயினார் போகிறாரு, எடப்பாடி அவர்களோட ஆதரவு கிடையாது பெரும்பாலும். யார் சொன்னா? இப்போ பார்த்துதாமே சார், இப்போ நயினார் இப்போ சுற்றுப்பயணம் போனதுக்கு பெருசா அந்த ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப கேன்சல் பண்றது அறிக்கையில வந்து இவங்க உருவாக்குன இது. இப்போ அதிமுக இருந்து ஒரு அமைச்சரா வெளியே வராங்கும் போது இவர் வலிமையற்றதான் ஒன்று இவர் நயினார் நாகேந்திரன் போனார், எல்லாத்துலேயும் வரவேற்பு. அவர் ஒரு கேப் விட்டு அவர் டெல்லியில் கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காரு. ஆனால் உடனே இங்கே ஒரு நரேட்டிவ் என்ன கிரியேட் பண்ணாங்க, ஒன்றும் பெரிய இதாக இல்லை அதனால் கூப்பிட்டு திட்டுறாங்க, அதெல்லாம் கிடையாது. இது ஒரு நரேட்டிவ். நயினார் நாகேந்திரன் பிரச்சாரத்தை ஆரம்பித்து வச்சது எடப்பாடி கலந்துக்கிட்டாரு. எல்லாம் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தில் நயினார் நாகேந்திரன் கலந்துக்கிட்டாரு. எல்லாம் இது அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் ரெண்டாவது, படிப்படியாக அமைச்சர்கள் முன்னாள் மூத்த தலைவர்கள்லாம் வெளியே வராங்களா? வெளியேற்றப்பட்டார்கள். யாராரு? அது மைனஸ் தானே. யாராரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி உள்ளகிறாரு. அதான் அவர் தான் வெளியேற்றினாருன்னு சொல்ல. யாரை வெளியேற்றினார்? செங்கோட்டையன் அவர்களா? இப்போ சமீபத்தில் செங்கோட்டையன் கூட எவ்வளோ பேர் போனாங்க? அன்வர் ராஜா வெளியே வந்திருக்காரு. செங்கோட்டையன் கூட எவ்வளோ பேர் போனாங்க? ஒரு நிறைய ஆதரவாளர். எவ்வளோ எண்ணிக்கை? 500 பேர் கூட ஒருத்தர் போகிறாருன்னா ஒரு தலைவரா? ஒருத்தர் வெளியே போகிறாரு. 65 எம்எல்ஏல ஒரு 15 எம்எல்ஏ கூட போயிட்டாங்க, ஒரு 20 மாவட்ட செயலர் கூட போயிட்டாங்க. ஒரு அவ்வளோ பேர் போனாலும் ஒரு 5000 10,000 பேர் போயிட்டாங்கன்னா பெரிய இழப்பு டிஎம்கேன்னு ஒத்துக்கலாம். நீ போகிறதே 500, அங்கே போய் சேர்த்தது நீ கொண்டு போய் 500, அவ்வளோதான். அன்வர் ராஜா அவர் போய் டிஎம்கேல ஜாயின் பண்ணுறாரு, கூட ஒரு 5 பேர் நிற்கிறாங்க. என்னப்பா மொத்தம் 6 பேர் போய் சேர்ந்தாங்களா? இல்லைங்க, அந்த 5 பேரும் திமுகவில் இருக்கவங்க, அந்த அறிவாலயத்தில் இருக்கவங்க. சும்மா தேம்பா பக்கத்தில் கும்பல் இல்லை நிலுப்பான்றது நிற்க வச்சாங்க. மனோஜ் பாண்டியன் அவர் மட்டும்தான் போய் சேர்றாரு. அவர் கொஞ்ச நேரம் பேட்டி கொடுத்துனுக்கிறாரு. சேகர் பாபு கடுப்பாகி முடிச்சது போதும்பா அப்படின்றாரு. அவ்வளோதான் மரியாதை.
அதனால் தலைவர்கள் போகிறதுனா ஒரு ஆள் 2 ஆள் போய் சேர்றதுனால எந்த பாதிப்பு இருக்குது? சரி, இதுவே திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும் போதும் இவங்களுக்கு இந்த அளவுக்கு இந்த ஒரு உட்கட்சி விவகாரம், யாரும் வெளியேறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன நடந்தாலும் உள்ள ஒரு கட்டுக்கோப்பா எல்லா வச்சிருந்தாங்கல்ல. காலத்திலும் இருந்தது. அதான் வெளியே தெரியல. சரி, அதிமுகக்கு ஏன் இவ்வளவு குடைச்சல்? அதுக்கு என்ன பிரச்சனைனா, ஒரு நரேட்டிவை உங்கள் மனசில் திரும்ப திரும்ப பதிய வைக்கிறாங்க. சார் சிவி சண்முகம் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சோடனே கேட்குறான் அந்த ரிப்போர்ட்ரு, பேட்டின்னா அந்த வானூர் ஒன்றிய செயலாளர் ஒரு பெண்ணை திரும்ப திரும்ப பாலியல் பலாத்காரம் பண்ணுறான், அந்த வீடியோவை எடுத்து போட்டு மிரட்டுறான், அவனை வழக்கு மட்டும் போட்டு அரெஸ்ட் பண்ணல, அதுக்கு ஒரு போராட்டம் முடிச்சோடனே ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. நீ வந்து ரிப்போர்ட்ரு என்ன கேட்கணும், சார் இது என்ன சார், நீங்கள் அடுத்த கட்டமாக என்ன பண்ண போகிறீங்க, இவர் அரெஸ்ட் பண்ணாலும் என்ன பண்ண போகிறீங்க, ஏதாவது அவர் இன்னும் சட்டம் தெரிஞ்சவர், அவர்கிட்ட என்ன சார் நீங்கள் ஏன் வழக்கு தான் போட்டாச்சு இந்த மாதிரி கேட்டால் அதை பதில் சொல்லுவார். அவன் கேட்குறான், சார் அதிமுக வந்து உங்களை மாதிரி தான், அதிமுக வந்து எல்லோரும் போய்கொண்டே இருக்கிறார்கள். அவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா நம்ம பேசி இந்த கேப்பில் யாராவது எடப்பாடி பழனிசாமி கூட போயிட்டாரா, யார் பார்ப்போனான்னு கேட்குறாரு. செங்கோட்டையா அப்படின்றான். வந்துச்சே கோவம் அவருக்கு, அவர் அதிமுக இருக்காரா, அவர் நீங்கள் 1 மாதம் ஆகுது கேட்குற அப்படின்னு. இன்னொருத்தர் மனோஜ் பாண்டியா எங்கே இருந்தார், அவர் நீங்கள் 1 வருஷம் ஆகுது, ஓபிஎஸ் குரூப்பில் இருந்தார், பிடிச்சி திட்டி விட்டு போகிறாரு. இதுதான் இந்த நரேட்டிவுக்கு எல்லோரும் இறையாக வர்றாங்க. ஸோ ஐயோ இன்னுமோ போகுது, யார் போகிறா கேட்டால் யாரும் இல்லை, இவர் போய்ட்டு அவர் அவங்க எல்லாம் நீக்கினவங்க. ஏடிஎம்கே என்டிஏ 39% ஓட்டு அவங்களுக்கு. அதில் இப்போ அன்புமணி ராமதாஸ் கையில் தான் கட்சி இருக்குது. சில பேர் சொல்லிக்கலாம் ராமதாஸ்னா, அஃபிஷியலாக தேர்தல் ஆணையம் கோர்ட்டுன்னு போனால் அன்புமணி ராமதாஸ் தான் இப்போ நிரூபிச்சிச்சு. அதனால தனி கட்சி ஆரம்பிக்கிறேன்றார் யார், ராமதாஸ். அந்த கட்சி இங்கே தான் போகுது. ஏன்னா சண்டையே என்டிஏல இருக்கணுமா டிஎம்கேல இருக்கணுமா, பிரேமலதா அது ஜனவரி வரைக்கும் டிமாண்டு கிரியேட் பண்ணிக்கிட்டே இருந்துட்டு அப்புறம் அந்தம்மா வந்துடுவாங்க உள்ளாக்க. நான் இன்னொன்று சொல்கிறேன், செங்கோட்டையன் வெளியில் வந்து இவ்வளோ பிரச்சனை அனுப்ப ஒரு வார்த்தை சொன்னார், டில்லி மேலிடம் சொல்லி தான் நான் இந்த ஒர்க்கெலாம் பண்ணுறேன்னு. டில்லி மேலிடத்துக்கும் இவருக்கும் சம்மந்தமே இல்லை. டெல்லி மேலிடம் பாஜக, நீ இருக்கிறது ஏடிஎம்கே. ஆனால் ஏடிஎம்கேல இவ்வளோ வேலை செய்யறதுக்கு காரணம் என்கிட்ட சொன்னாங்க அவங்க, அதனால தான் நான் செய்கிறேன்னாரு. ஏடிஎம்கேல இருந்துக்கிட்டே இந்த வேலையை செய்கிறீங்கன்னா தாவேகால சேர்றதுக்கு ஏன் பாஜக அவர் அமைச்சிடக்கூடாது? ஏன்னா தாவேகால உங்களுக்கு கான்டாக்டே இல்லை பாஜகவுக்கு. அப்போ நீங்கள் போங்க, ஒர்க் பண்ணுங்க, பார்த்துக்குவோம், ஏன் பண்ணக்கூடாது? ஒரு சின்ன அடி வாங்கணுன்னா நீங்கள் என்டிஏவை கான்டாக்ட் பண்ணிங்களே, விஜய் நான் கூட வர்றோம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்னு பண்ணி கொடுத்தாங்கல்ல. அந்த இது முடிஞ்சோன்னா இப்போ நெஞ்சை நிமித்திக்கிட்டு டிவிக்கே டிஎம்கேன்னு சொல்கிறீங்க, நாளைக்கே செங்கோட்டையை அமைச்சு முடிச்சு விட போகிறாங்க. நடக்குமா நடக்காதா? அதனால் இது எல்லாம் மேட்டரே கிடையாது. உங்களுக்கு இந்த கோர் ஓட்டு எலெக்ஷனில் விஜய் பிரிக்கிற ஓட்டு பெரும்பாலும் இவர்கள்ட்ட வந்து எடுக்கிற ஓட்டாக இருக்கும். அப்போ இவருடைய பலம் அப்படியே இறங்கும், இங்கேருந்தும் போகலாம். ஆனால் இது பெரிய பாதிப்பு உண்டு பண்ணாது. அப்போ என்ன ஆகுனா லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு இவங்க ஜெயிப்பாங்க. 2016 நடந்ததில்ல, மக்கள் நல கூட்டணி பிரித்து விட்டு ஏடிஎம்கே அடித்ததில்ல, அந்த இது என்டிஏக்கு நடக்கும். என்டிஏ ஈஸியாக அடிக்கிற வேலையை பண்ணுவாங்க, இவங்களும் ஜெயிப்பாங்க, ஒரு 60-70 சீட்டு ஜெயிப்பாங்க. ஆட்சியை இழப்பார்கள். கருப்பாக பயங்கரமாக இருக்கும். விஜய் அங்கே போயிட்டாருன்னா பயங்கரமாக கருப்பாக இருக்கும். ஓகே, இவர் செங்கோட்டையன் சொன்னது என்னென்னா, ஒரு மக்கள் புதிய மாற்றத்தை விரும்புகிறாங்க, அதனால் நான் இங்கே சேர்ந்துருக்கேன். மக்கள் புதிய மாற்றத்தை விரும்பினா நாளைக்கு எங்கேருந்து வேற எங்கே போயிடுது? அதான் திமுக அதிமுக ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் கேட்குறேன், நேற்று வரைக்கும் அங்கே இருந்தீங்க, அங்கே பிரச்சனை உள்கலாட்டெல்லாம் பண்ணீங்க, தொத்தி விட்டாங்க, அப்படி சுற்றி இருந்தீங்க, அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டீங்க. அதுக்கு நீங்கள் சொல்கிற கதை மக்கள் புதிய மாற்றத்தை விரும்புகிறார்கள். நாளைக்கு இங்கே புஷி ஆனது இல்லை தொல்லலாம் கொடுப்பாரு, அப்போ வேறு எங்கேயா போயிடுவீங்களா? அப்போ ஒரு காரணம் சொல்லுவீங்களா? மக்கள் புதிய, அதுக்கு தான் கேட்டார். நான் எங்கே தாவி நீங்கள் பார்த்துருக்கீங்க, 50 வருஷம் ஒரே கட்சி தானே அப்படின்னு சொல்கிறார். ஆமாம் ஆமாம், யார் இல்லைன்னா அதுக்காக மக்களிடத்தில் விஜய்க்கு பெரிய ஒரு அபிப்பிராயம், ஒரு மரியாதை இருக்குது, விஜய் மேலே ஒரு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போவும் சொல்கிறேங்க, விஜய்க்கு பெரிய ஆதரவு இருக்குது. நான் எதில் டிஃபர் ஆகிறேன், விஜய்வுடைய அந்த அவர் வந்து ஒரு அரசியல்வாதியாக வர்றாருன்னா அதற்கான தகுதியை வளர்த்துக்கிட்டு அந்த இதை கொண்டு வரணுன்றேன். அதில் தான் விஜய்கிட்ட நான் டிஃபர் ஆகிறேன். இன்றைக்கி இவர் கரெக்டாக போனார்னா 2031 விஜய் ஆட்சி பிடிக்கலாங்க, முதலமைச்சர் ஆகலாம். ஆனால் இன்றைக்கி 26க்கு நீங்கள் என்ன தயாராகிருக்கீங்க? உங்கள்கிட்ட என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது? 234 தொகுதி தனியாக நிற்கிறீங்கன்னா உங்கள்கிட்ட யார் இருக்கா? என்ன ஒரு தொகுதிக்கு 10 கோடி ரூபா செலவு பண்ணணும், 2000 சில்லற கோடி யார் தருவா? எப்படி நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்க? ஒரு கரூர் சம்பவத்தில் சொல்கிறாரா, என்னை தொட்டிருக்கக்கூடாது, தொட்டுட்டீங்கன்னு. இந்த வீரவசனம்லாம் அங்கே ஓடுனீங்கள, அப்புறமா அப்படியே பணிவாக போட்டிங்களா, சிஎம் சார் என்ன வேணால் இது பண்ணுங்க அதுன்னு. தெரியுதா? மாறினோன்னு மறுபடியும் ஏறிக்கிறது. இதெல்லாம் சினிமாட்டிக்கு. ரியல் லைஃப்ன்றது வேறு. உங்களை அடிப்பான், ஈஸியாக அடிப்பான். நீங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணுறப்போ அடிப்பானா அடிக்கிறது இல்லை, உங்கள் வேட்புமனு தாக்கலை ஏதாவது ஒரு ரிஜெக்ட் பண்ணுவான். நீங்கள் ப்ராக்டிஸே இருக்காது உங்களுக்கு.
ரெண்டாவது அவன் செலவு பண்ணுவான், இவனும் செலவு பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஒரு பந்தல் போட்டு தொண்டர்களை டெய்லி பிரச்சாரத்துக்கு கூட்டு போகிறதுக்கு அவனுக்கு செலவு பண்ணணும். குறைந்தபட்சம் 5 கோடி ரூபா ஆகுங்க. ஒரு மாவட்ட செயலாளர் யார் வண்டி ஓட்டுறவன் அவன் இவன் என்ன செலவு பண்ணி கட்சி கொடுக்குமா? ஜெயலலிதா கட்சி கொடுத்துச்சு. ஜெயலலிதா அப்படி உருவாக்குனாங்க, எம்ஜிஆர் பண்ணார். இப்போ டிஎம்கே அந்த வேலையை பண்ணோம். கூட்டணி கட்சிகளுக்கே டிஎம்கே கொடுக்குது, ஜெயலலிதா கொடுத்தாங்க. 5 சீட்டு செலவு, போ செலவு பார்த்துக்குவாங்க. இவங்க வெறும் வந்து டெய்லி உக்காந்துக்க வேண்டிதான். இங்கே அது கிடையாது. அப்போ நீங்கள் எப்படி இவங்களை சந்திப்பீங்க? முன்னையாவது டிஎம்கே ஏடிஎம்கே பகச்சிட்டிங்கன்னா வெறும் யங்ஸ்டர்ஸு, அவனுக்கு என்ன தெரியும்? ஏப்பா இங்கே வா, அந்த எலி படத்தில் சொல்லுவானே, திருடப்படும் என்பது கருடப்படும் போட்டிருக்கீங்க, போய் திருத்திட்டு வாங்கன்னு. அதெல்லாம் விடு, நீ எவ்வளோ முக்கியமாக அது வேணும் பணத்தை கொடுணும், அதெல்லாம் இல்லை, இதெல்லாம் போய் திருத்தி அந்த மாதிரி பண்ணுவானுங்க. என்னப்பா நிரஞ்சன் போட்டுக்கிற? நிரஞ்சன்னா NIRA தானே போடணும், NEE போட்டு வா. ஓகே, இந்த செங்கோட்டை நீங்கள் வந்தது என்ன மாற்றத்தை ஏற்படுத்த நினைக்கிறீங்க? அதிமுகக்கு ஏதாச்சும் சாதகம் இல்லாமல் போகிற வாய்ப்பு இருக்கா? அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டையன் வாக்குகளை பிரித்து ஒருவேளை அவர் ஜெயிப்பார். இப்போது ஒரு நண்பர் நேற்று பேசியிருந்தார், நான் எடுத்ததில் நெக்கு தான் 3 பேருமே இருக்காங்க அப்படின்னு. அவ்வளோதான் செங்கோட்டையன் அந்த கோபிச்செட்டிப்பாளையத்தில். இன்னொன்று, அவர் ஒரு ரூட்டு போகிறதுல கில்லாடி. அவர் ஒரு பிரச்சாரம் போகணுன்னா எப்படி போகணும், இங்கே முடிச்சுட்டு அங்கே முடிச்சுட்டுன்னு. ஆனால் அதுக்கு ஒரு ஜெயலலிதா இருந்தாங்க, இவர் சொன்னதை கேட்டாங்க. அவங்க ஊராக போய் பேசுவாங்க. ஒரு இடத்துல பேசணுன்னா ஹெலிபேட் இருக்கும், வந்து ஹெலிகாப்டரில் ஏறி இன்னொரு இடத்துல ஹெலிபேட் இருக்கும், அங்கே இறங்க, அங்கே ஒரு நாளைக்கு 5 முடிப்பாங்க. இங்கே உட்காந்து இவர் கலைஞர் யோசிக்கிறதுக்குள்ள அவங்க ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு வந்துட்டு இருப்பாங்க. இப்படி தான் ஜெயலலிதா. நீங்கள் வெளியே வர்றதே பிரச்சனையாச்சே, என்ன ரூட்டு போட்டு கொடுத்தாலும் என்ன? இவர் ரூட்டு போட்டு சொல்லுவார், அங்கே ஜான்சன் இவர் புசி சொல்லுவார், தள்ளி விட்டு இப்போ தான் ஒன்று பேசினேன், ரூட்டு நல்லா போட்டிங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஆனால் தலைவர் வரல, அடுத்த வாரம் வரேன்னு சொல்லிக்கிறார், அவ்வளோதான். அப்போது நீங்கள் செயல் திட்டம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தாலும் அது செயல்படுத்துறதுக்கு தலைவன் ரெடியாக இருக்கணுமே. தலைவன்ட்டு அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதுதான் பிரச்சனை. நீங்கள் என்ன தான் இவர் ட்ரை பண்ணாலும் 4 நாள் சொல்கிறேன் நாங்கள், இதாங்க நடக்கும். 4 நாள் வருவார் போவார், உட்கார வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க, தலைவர் போங்கன்னுவாங்க, 2-3 கூட்டம் போடுவார், நம்மளும் உட்காந்துட்டு செங்கோட்டையன்வாங்க. அதோடு அப்படியே நடக்குதா இல்லையா பாருங்கள். இல்லைன்னா நான் சொன்னது செங்கோட்டையன் இதை வச்சு பேசி என்டிஏ கொண்டு வரதுக்கான வேலை நடக்கும். 2ல் 1 தான். செங்கோட்டையன் எனக்கு தெரிஞ்சு பிஜேபியோடைய ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் போயிருக்கலாம். ஏன்னா அவருக்கு இதோட பெரிய ஆஃபர் கொடுத்தாங்க டிஎம்கேல, அங்கே போக முடியாது, இங்கே போயிருக்காருன்னா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. சார், உங்கள் நேரத்துக்கு நேர்காணல் மிக்க நன்றி. வணக்கம் சார்.